மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Matthew chapter 6 verse 26. இவ்வருடத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையா இருக்கிறது. சகோதரி வாசிப்பாங்க. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். கொஞ்சம் இருக்கு சிஸ்டர், எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடியா? பைபிள் கொண்டு வாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு. ஸ்க்ரீன்ல பார்த்தாவது வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஓகே, 1 to go. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். இப்போ என்ன பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இதே வசனத்தை திரும்ப ஒருக்கா பக்கத்தில் பார்த்து பேசுங்க. பக்கத்தில் பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க சிஸ்டர், நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். சரி, ஏன்னா அவ்வளோ மனப்பாடம் இல்லை எல்லாருக்கும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். கொஞ்சம் இருங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பிறகு நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். நாங்கள் ரிப்பீட் பண்ணுற நேரம் பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பார்த்து ரிப்பீட் பண்ணுவோம். மனசிலாய்? சரி. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆனால் அந்த பிரதர் இல்லை, யாரையும் தனியாக விட்டுறாங்க. தம்பி வாங்க. அந்த அம்மா தர்ஷான், இன்னும் வைக்கப்பட்டு இருக்கீங்க. எல்லாம் 2 ஆள் பார்த்துக்கங்க. சரி, இல்லை கதிரையில் உட்காந்து அழகா சொல்லுங்க. சரி, ஓகே. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இப்ப ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க சிஸ்டர் உஷா. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. களஞ்சியங்களில் சேர்த்து அக்ஷரோட சொல்லுங்க. அவைகளையும் உங்கள் பரமபிதா அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நல்லா இருக்கு சிஸ்டர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்க போங்க. Thank you. ஸோ வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, அந்த டிரான்ஸ்லேஷனோடைய 3 சர்வீஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் தேவை மாதிரி இருக்கு. வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுது. ஆமென். வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பரமபிதா பட்சிகளுக்கு போஷிக்கிறாராம். அவங்க சேர்த்து வைக்காதாம் பட்சிகள் எல்லாம். ஆனால் அதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நம்முடைய பரமபிதா, அந்த வசனம் தான் பாருங்க, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். எங்க அப்பா பட்சி எல்லாத்தையும் பிழை போட்டுறாராம். இப்ப எங்க பிள்ளையத்தான் நாங்க பார்ப்போம்ல, அப்படித்தானே? இல்லை, நீங்க எங்க பிள்ளை சாப்பிட்டு இருக்கான்னு தான் பார்ப்போம். பக்கத்து வீட்டில் தட்டி, ஏய் உன் பிள்ளை சாப்பிட்ருக்கா அப்படின்னு கேட்க மாட்டோம். எங்கள் வீட்டில் பிள்ளை சாப்பிட்ருக்கான்னு தான் நாங்கள் பார்ப்போம், அப்படி தானே? நீங்கள் ரொம்ப நல்லவங்க, பக்கத்து வீட்டிலலாம் தேடி பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் பிள்ளையே பார்க்க மாட்டீங்க. சரி, நான் அப்படி இல்லைப்பா, நான் என் பிள்ளை சாப்பிட்ருக்கான்னு தான் பார்ப்பேன். சரி, நான் பக்கத்து வீட்டில் அப்புறம் தான் பார்ப்பேன். அப்போ வார்த்தை சொல்லுது, உங்கள் பரமபிதா அதை எல்லாவற்றையும் போஷிக்கிறார். அப்படின்னா உங்களை போஷியாமல் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். அந்த அந்த பரமபிதா அந்த பட்சிகள் எல்லாம் அவ்வளவு அழகா போஷிக்கிறாருன்னு சொன்னா, நம்மளுக்கு போஷிப்புன்றது ஆகாரம் மட்டும் இல்ல, நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய பரமபிதா சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா இருங்க. ஆமென். நம்முடைய பரமபிதா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அப்படின்னு என்னன்னா, இந்த பட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பட்சிகள் ஆண்டவரை துதிக்காது. ரைட்? அது போயிட்டு ஆண்டவரே நீரே தெய்வம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அப்படியெல்லாம் இருக்காது. அது பாட்டுக்கு அது வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பட்சிகளையே அவர் போஷிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவரை உண்மையாய் தேடுகிற எங்களை அவர் போஷியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவரை இரவும் பகலும் உண்மையாய் தேடுகிறவர்களை, அவருக்காய் வாழுகிறவர்களை, அவருக்காய் வேறு பிரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை அவர் போஷியாமல், எங்களுடைய காரியங்களை அவர் பார்க்காமல் இருப்பாரோ? அவர் நிச்சயம் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்துக்கொண்டே வாழுங்க. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், என்ன சூழ்நிலை, எது சவாலாக தெரிந்தாலும், எது ஒரு போராட்டமான சூழ்நிலை மாதிரி வந்தாலும், உடனே இந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்க, எங்க பரமபிதா எங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா.
எங்க பரமபிதா எங்களை பிழைப்பூட்டுவார். ஆமென். எங்க பரமபிதா எங்களை ஆசீர்வதிப்பார். எங்க பரமபிதா எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில நாங்க வாழ்வோம். சங்கீதம் 65:11 தாவீது இப்படி சொல்கிறார். தாவீது நல்ல ஆண்டவரை ருசி பார்த்தவர். Psalms chapter 65 verse 11. Psalms chapter 65 verse 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ரைட். அந்த நெய்யாய் பொழிகிறது அர்த்தத்தை நாங்க கொஞ்சம் தேடி பார்த்தோம்னு சொன்னா, அந்த வார்த்தை அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த வருஷத்தை நன்மையால முடிசூட்டி நெய்யாய் பொழிகிறதுன்னு சொன்னா நெய் நெய்யா வர்றது இல்ல, நெய் நெய்யா வர்றது இல்ல, நெய்யாய் பொழிகிறது. அப்படின்னா ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல ஓவர்ஃப்ளோ பண்ணுவதற்கு அவர் செய்வார். ஆமென். ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல ஓவர்ஃப்ளோ பண்ணுவார். ஆமென். நிறைவாக இருக்க பண்ணுவார். ஆமென். வழிந்து ஓடும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். ஒரு குறிப்பிட்ட இதுல நீங்க அப்படியே பெற்று அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்றார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்படியே எங்களுக்கு அப்படி வழிந்தோடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். சில பேர்கிட்ட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பாஸ்டர் வழிந்து ஓடுறதெல்லாம் பார்த்துக்குவோம், பிறகு இப்போ என் தேவை சந்திக்கப்பட்டா போதும். நீங்க அதுலயே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார் இல்ல, ஆண்டவர் சொல்றார் இல்ல, நான் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை தருவேன். ஆமே, அப்படிதான். ஆமே, நாம இப்ப என் பிரச்சனை முடிஞ்சா போதும், அது உண்மை. ஆனா ஆண்டவர் சொல்றார் இல்ல, அதை காட்டிலும் மேலானதை நான் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவைக்கும் அதிகமாய் நமக்கு தருவார். ஆமென், ஆமென். அவர் வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து போகும்பொழுது நான் காண்பிக்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை நமக்கு தர இருக்கிறார் என்று சொல்லி. சரி, இப்போ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் தர இருக்கிறார். எப்பயுமே நமக்கு தெரியும், ஆண்டவர் ஒன்றை தர போறாருன்னா அதோட ஒரு கண்டிஷன் நமக்கு எப்பயுமே இருக்கும். அந்த கண்டிஷன்ல தான் நம்முடைய இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கட்டவிழ்க்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு 6:33 தெரிந்த வசனமே சகோதரர் ஆராதனையிலையும் எடுத்தார். Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது எல்லாம் கூட கொடுக்கப்படும்? இந்த நெய்யாய் பொழிகிறது, இந்த ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங், இது எல்லாமே எங்களுக்கு எப்ப கொடுக்கப்படும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். இந்த வசனத்தை நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை கேட்டுட்டு நாங்கள் நினைக்கிறது, ஐயா நான் தேவனை தேடுறேன், நான் தேவனோட ராஜ்யத்தை தேடுறேன் அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, சில நேரங்களில் எங்கள் லைஃப்பில் நாங்கள் தேவனுக்கு முதலிடம், தேவனை தேடுறதுன்றது உண்டு, வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதுன்றது இன்னொன்று. ஆமென். நம்ம லைஃப்பில் நாங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் காரியத்தை தேட ஆரம்பித்தல் அது என்ன செய்யும் என்று சொன்ன, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை, பரலோக காரியத்தை, தேவனுடைய காரியத்தை ஒரு மனுஷன் தேட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, உலக காரியங்கள், உலக ஆசைகள், உலக வாஞ்சையெல்லாம் அவனை விட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். முன்ன தோணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு நிறைய ஆசை வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆசையாக தோன்றும், ஒவ்வொரு ஆசையாக மனுஷனுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அப்போ அதை செய்து கொள்றதுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் எப்போ நம்ம தேவனுடைய காரியத்தை மேலே வாஞ்ச வைக்கிறோம், ஐயோ நான் தேவனை இன்னும் அறியணும், அவர் அண்டையில் இன்னும் கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அப்போ இந்த மற்ற காரியங்கள் மேலே இருக்கிற ஆசை போய், அதுக்காக நம்ம படுற சிரமங்கள் எல்லாம் போய், நம்ம அப்படியே எங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று உண்டாகும். ஆமென். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறது, பார்க்குறது, வைக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஐயோ எனக்கு இது பண்ண முடியலையே, இதை செய்ய முடியலையே, இங்கே போக முடியலையே, இது இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அப்படி ஒரு பக்கமாக போட்டுட்டு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அவரை தேட தேட அவருடைய ராஜ்யத்தின் கிரியைகளை செய்ய 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 உங்களுக்கு அது மேலே இருக்கிற வாஞ்ச, அவர் மேலே இருக்கிற அன்பு பெருக பெருக இது எல்லாமே சாதாரணமாக வந்துடும். ஆனால் உங்களுக்கு எது எல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ராஜ்யத்தின் மேல்
வாஞ்சை பெருக பெருக உலக ஆசைகள் குறைந்து கொண்டே போகும். ஆமென், ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் உங்களோட 31st நைட்டை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க முன்ன ஆண்டவரை அறிய முன்பு. ஆனால் பாருங்கள், ஆண்டவரை அறிந்த பின்பு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய அன்புக்குள்ளே வந்த பின்பு, இப்போ வந்து அவங்களுக்கு 31ஆம் தேதி நைட்னா ஆண்டவருடைய சமூகம் வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச் வந்துடணும், அப்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை வந்து எங்களுக்குள்ள அப்படியே மாற்றத்தை கொண்டு வந்து அப்படியே நம்மளை ஆண்டவர் பக்கமாக இழுத்து கொண்டே போகுது. ஆமென். என்னோட நேற்று கூட வந்து சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க, 31st நைட்டும் பேசினாங்க. சொன்னாங்க, முன்னெல்லாம் நாங்கள் 31st நைட்னா இங்கே போவோம், அங்கே போவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், கடைசியாக காலையில் வீட்டுக்கு போகல 4 காலில் போவோம், எங்களுக்கு அடையாளம் தெரியாது, வேறு வீடுக்கெல்லாம் போய் கதவை தட்டுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. மனசு மாதிரியே இருக்க மாட்டாங்க 1ஆம் தேதி காலையில். ஆனால் இன்னைக்கு எல்லா லைஃப்பும் மாறி ஒரு 31ஆம் தேதி வரும், ஒரு மிட் நைட்டில் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், அப்புறம் காலையில் 31ஆம் தேதி இருந்த அதே பிரச்சனை, இல்லாட்டி 30ஆம் தேதி இருந்த அதே பிரச்சனையோட தான் 1ஆம் தேதி விழிக்கிறது. ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இப்போ கர்த்தரை தேட ஆரம்பித்ததன் பின்பதாக 1ஆம் தேதிக்குள்ளே காலை வைக்கும் பொழுதே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குது, ஒரு புதிய எதிர்பார்ப்பு, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம், ஒரு புதிய சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சோஷியல் மீடியாவில் நான் ஜனவரி 1 பார்த்துட்டு இருக்கக்குள்ள கண்ட ஒரு விஷயம் நீங்களும் கண்டிருப்பீங்க. இந்த பர்ஜ் கலீஃபான்னு இருக்குல்ல துபாயில், அவங்க வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு 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 லைட்டிங், என்ன சொல்கிறது, இந்த 20 மினிட்ஸுக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. வடி காலி லைட் ஷோ ஒன்று செய்வாங்க. அப்போ அது எங்களோட ஸ்ரீலங்கன் ஒருவர் போயிட்டு அதை வீடியோ பண்ணிட்டு சொல்கிறாரு, அந்த லெட்ஸே அந்த லைட் ஷோ செய்கிற அந்த இடம் அப்படி அந்த பர்ஜ் கலீஃபா எப்படி இருக்குன்னு சொன்னால், அதை சுற்றி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் எல்லாமே ஆட்கள் வந்து ஈவினிங்லேருந்தே இருக்கிறாங்க, சீட்ஸ் புக் பண்ணி அப்படியே ஈவினிங்லேருந்தே சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த அழகழகான லைட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி. சரியா 12 மணிக்கு அவர் சொல்கிறார், எனக்கு தெரியல, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சீட்டோட விலை மதிப்பு அவர் சொல்கிறாரு ஸ்ரீலங்கன் ரூபீஸ் 200,000, அப்படின்னா 2 லட்சம், அப்படின்னா நமக்கு nearly $1,000 கொடுத்து 20 நிமிஷம் லைட்டை பார்க்குறதுக்கு 6 hour 7 hour அமர்ந்திருந்து அவங்க பார்க்குறாங்க. அது இப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும், முடிஞ்சிடும் தானம்மா, முடிஞ்சிடும், ஒன்றுமே கிடைக்காது, உள்ள $1000 போச்சு. சரியா? முடிஞ்சு, ஒன்றுமே கிடைக்காது. ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு 20 மினிட்ஸுக்கு. ஆனால் அதை 20 மினிட்ஸ் முடிச்சுட்டு போகல, ஐயோ அந்த பில்லை கட்டுறக்கே, அந்த பிரச்சனை இருக்கே, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே, லைஃப்பில் என்ன நடக்குமோ, பிஸ்னஸ் கிடைக்குமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோன்னு பெரிய தொல்லையோடு தான் போவாங்க. ஏன்னா அது மாறாது. அந்த 20 மினிட்ஸ் லைட் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொடுக்க போகிறதில்ல, லைஃப்பில் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்காது, லைஃபுக்கு ஒரு வார்த்தை கொடுக்காது, லைஃபுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காது. ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு அப்படியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் அப்படி ஒரு காரியத்தில் தான் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கு. ஆனால் அவரை தேடுகிறவர்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை 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 இல்லை, இப்போ நான் கர்த்தரை பார்க்க போகிறேன், எனக்கு இந்த புதிய வருஷத்தை அவர் தான் தாராரு. 25 தொடங்கி டிசம்பர் மாதத்திலேயே மரித்து போனவங்க இருக்கிறாங்க, 30ஆம் தேதி மரித்தவங்களும் இருக்கிறாங்க, 31ஆம் தேதி மரித்து போனவங்களும் இருக்கிறாங்க, 25 ஒழுங்கா தொடங்கி அப்படியே எவ்வளோ வேதனையில் முடித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ காரியம் எவ்வளோ பேர் லைஃப்பில் நடந்து முடிஞ்சிட்டு அவருடைய கிருபையினால அவர் என்னை அப்படியே தூக்கி 26க்குள்ளே கொண்டு போகிறாரு. நான் அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப் மாறுதில்லை. இதுதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதாமே. ஆகவே இந்த 31ஆம் தேதி மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல எப்பயுமே கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக மாற 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 அந்த நெய்யாய் பொழிகிற ஆசீர்வாதம், அந்த ஓவர்ஃப்ளோ பண்ற ஆசீர்வாதத்தினால அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸில் சபைக்கு வர்றது, ஆண்டவரை தேடுறது. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோன்னு சொன்னால், ஒரே ஆசை, ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்டு தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி, மற்ற நாளெல்லாம் காலையிலே எழும்பி வேலைக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமையில் எழும்பி நல்லா தூங்குறது, விடிய காலையில் 10 மணிக்கு தான் எழும்புறது.
அப்புறம் இல்லாட்டி அன்னைக்கு தான் மூவி நைட்டுன்னு சொல்லி மூவி பார்க்க போகிறது, அப்படி இல்லாட்டி ட்ரிப்ஸ் போகிறது, இது மாதிரி எல்லாவற்றையுமே அந்த சண்டேஸில் தான் போட்டுக்கொள்வாங்க. ஆனால் இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லி அப்படியே வந்ததன் பின்பதாக இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் காலையிலேயே கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் ஓடணும், ஊழியத்தை செய்யணும். காலையிலே சேர்ச்சுக்கு வரக்குள்ள காலையிலே சுடு தண்ணி போட்டு வாருது, எப்படா போகிறது எப்படா சேர்ச்சை விட்டு போகிறதுன்னு இல்லை. நின்று கர்த்தருடைய சபையில் என்ன இருக்குது, 6 நாள் அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வேலை செய்ய கொடுத்துருக்கிறாரு, என் குடும்பத்தின் காரியங்களை செய்ய கொடுத்துருக்கிறாரு, என் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கொடுத்துருக்காரு, எல்லா ஷாப்பிங் செய்ய டைம் கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ரிலாக்ஸாக அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு அப்படியே ஆண்டவருடைய ஜனத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மற்றவங்களை பற்றி குறை பேசாமல் நல்ல காரியம் பேசி ஆவிக்குரிய காரியங்களை பேசி அப்படியே பலனடைஞ்சு போகிறது. இதுதான் நம்ம லைஃப்பில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்ம அநேக காரியங்களை நம்ம லைஃப்பில் மாற்றி கொண்டுட்டோம் ஆல்ரெடி. அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை தேட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ சாட்டர்டே என்ன ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வாரம், மற்ற எல்லாத்தையும் தள்ளிட்டு இல்லை நான் சாட்டர்டே போயிடணும். மாதத்தில் ஒரு முறை என்னட்ட யாரோ கேட்டாங்க, அந்த அம்மா தான் கேட்டாங்க, பாஸ்டர் எங்கட ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் புதன்கிழமை ஒரு ப்ரேயர் இருக்கும், வியாழக்கிழமை ஒரு ப்ரேயர் இருக்கும், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர் இருக்கும், இங்கெல்லாம் அப்படி இல்லையா? இங்கெல்லாம் அப்படி இல்லைம்மா, இங்கெல்லாம் மாதத்துக்கு ஒன்று தான் வைப்போம். அதுக்கே நான் படுற பாடு, நான் இல்லை படுறதில்ல, அந்த ஆக்களை வர வைக்கிறதுக்கு படுற பாடு. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ரிமைண்டர் போடணுமா, அது டைம் கிட்டே ஆகிய ஒரு ரிமைண்டர் கொடுக்கணுமா? இது ஏன்னு சொன்னால் அப்படி அவங்க எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஜெபிச்சாங்கன்னா அப்படியே என்னையும் ருக்ஷாவையும் தூக்கி ஆண்டவர் எங்கேயோ வச்சிருவாங்க. இல்லை, அவங்க ஆசீர்வாதத்துக்காக, அவங்க நன்மை பெறணும்னு சொல்லி, அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி, அவங்களுக்கு வீசாவில் ஒரு விடுதலை வேணும், அவங்களுக்கு பிஆர் கிடைக்கணும், அவங்க கட்டுக்கள் உடையணும், அவங்க குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கணும், அவங்க நிம்மதி பெறணும், அவங்க குடும்பத்தில் ரட்சிப்பு அடையணும், அவங்க எல்லாம் பரலோகம் சேரணும். இதுக்காகத்தான் நாங்கள் பிரயாசப்படுறோம், இதுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்படுறோம், இதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் ஓடி வந்து இந்த ஊழியத்தை கடவுளுக்காக செஞ்சு எப்படியோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், தொடப்படணும்னு சொல்லி நாங்கள் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் எனக்கு 31st நைட் ஒருத்தர் வந்து சொன்னார், நேற்று ஞாபகம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இந்த வருஷம் ஒரு சர்வீஸ் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், தொடர்ந்து வருவேன்னு சொன்னார். இப்போ நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவருக்கு. ரைட், அவர் பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ அதை மாதிரி நம்ம எல்லா காரியத்திலையுமே நமக்கு நல்ல தேவ கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்மளோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக செய்வோம். ஆனால் கர்த்தருடைய காரியம் வந்துச்சு, பாவம் நமக்கு பிளான் பண்ணவே தெரியாது, டைம் பண்ணவே தெரியாது. எல்லாம் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என்னென்றால் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எவ்வளவு தேடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தம்முடைய நன்மையால் எங்களை நிரப்பி நெய்யாய் பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். அடுத்து சொல்லப்படுது நீதியை. நீதி, இந்த நீதியை தேடுதல்னா என்ன? தேவனுக்கு முன்பாக எது சரி? நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. தேவனுக்கு முன்பதாக எது சரி, எது தவறு, அதை நன்றாக உணர்ந்து தேவனுக்கு முன்பதாக நான் செய்ய வேண்டும். ஆமென். தேவன் நான் செய்யற இந்த காரியத்தை விரும்புவாரா? என் பேச்சை கர்த்தர் விரும்புவாரா? என் செயலை கர்த்தர் விரும்புவாரா? என் நடத்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நான் இங்க போறது கர்த்தருக்கு பிடிக்குமா? நான் இப்படி பேசுறது கர்த்தருக்கு பிடிக்குமா? நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நம் கர்த்தருக்கு முன்பதாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென். என்னதான் நம்முடைய சிச்சுவேஷன் எப்படித்தான் இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு முன்பு நீதி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். நீதி உள்ளவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, பரிசுத்தம் உள்ள ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். பாருங்க, அது ரெண்டையுமே ஆண்டவர் ஒன்றா தான் சேர்த்து சொல்லியிருக்காரு. The kingdom of God and righteousness, அதாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் ரெண்டையுமே நாம செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் ரொம்ப நல்லவங்க, யாருமே எங்களை சீண்டாத மட்டும், சீன்றதுன்னு சொல்றது, யாருமே நம்மளை சீண்டாத மட்டும் நம்ம ரொம்ப நல்லவங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பைபிளில் இருக்கிற மோசே தோத்து போயிடுவார் பிரதர், இவர் அவ்வளவு சாந்தமானவர் அப்படின்னு சொல்லி. எப்போ மட்டும் சாந்தமாக இருப்பார்னா அவருடைய அந்த வீக் பாயிண்ட்டை தொடாமல் இருக்க மட்டும் அவர் சாந்தமாக இருப்பார். எல்லாரும் தான். எப்போ அந்த வீக் பாயிண்ட்டை தொடுறோமோ, மோசே என்ன மோசே,
ஐயோ சாமி தாங்க முடியாது. அப்படி இருக்கும் பேச்சு, அப்படி இருக்கும் கிரியை, அப்படி இருக்கும் செயல்கள். மாறணும். ஆமென், ஆமென். நமக்கு பிடித்தபடி நம்ம வாழ்ந்துட்டு அதுக்கு சொல்றது செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இதனால தான் நான் இதை செஞ்சேன், இதனால தான் நான் அங்கே போனேன், இதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றது செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸை விட்டு வெளியில வந்துட்டு கர்த்தருடைய நீதிக்குள்ள நாங்க வரணும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி. ஐயோ அவங்க அப்படி பேசினாங்க, அதனால தான் நான் பேசினேன், அவங்க அப்படி எனக்கு செய்ததுனால தான் நான் இப்படி செய்தேன். அது வந்து நம்முடைய சுயநீதி. கர்த்தருடைய நீதி. அவங்க எனக்கு அப்படி செய்தாங்க, ஆனால் நான் உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரதர், சிஸ்டர், பிரதர், உங்களை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தெரியும் பிரதர், அவங்களும் இப்படி தான் பிரதர் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள போட்டு இது பண்ணுறது இல்லை. அவங்க அப்படி சொன்னாங்களா? உங்ககிட்ட அவங்கள பற்றி ஒரு 1000 ஸ்டாக் இருக்கும், விட்டுருங்க. அதுதான் கர்த்தருடைய நீதி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருமே பலவீனமானவங்க. நாங்கள் எல்லாருமே பலவீனமானவங்க. சம்டைம்ஸ் சில காரியங்கள் எங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தை கொண்டு வரும். அப்படியே பல்ல கடிச்சு தலையில் பச்சை தண்ணியை ஊற்றி எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன புரியுதுல? ஆமென். வெளியில் வரும். ஆமென். ஒரு சுய நீதியிலிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய நீதிக்குள்ள நாம் வரும்போது கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தையை நல்ல முறையில் எடுத்து நம்மளை நாம் மாற்றிக்கொள்வோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இதை வச்சு வேறெல்லாம் யோசிக்காம, ஆமாம் நான் சுயநீதியை விட்டு வெளியே வரணும், ஆமாம் நான் நீதியுள்ள வாழ்க்கை வாழணும், ஏன்னா என் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ வேணும், என் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதம் பெறணும், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆபிரகாம்ட வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாம் தேவனை தேடுகிற ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்பதாக வாழ்கிற ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கல. அவர் ரைச்சஸ், அவர் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். சரியா? அது நல்ல, அவருடைய நல்ல பக்கம். அவருக்கு ஆண்டவர் வந்து ஈசாக்க பலியிட சொன்னது வந்து அது வந்து ஒரு நீதியான ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல இவர் கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு. ஆனால் அவர் அன்றைக்கு கடினமான செயலாக இருந்தாலும் அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்க பலியிட சொல்லும்படி கர்த்தர் சொன்னபோது அவர் கீழ்ப்படிந்தார். அங்கே நாங்கள் அவருடைய ராஜ்யத்தின் கிரியை அவர் செய்தார். அதே போல கர்த்தருக்கு முன்பதாக அவர் தன்னை கீழ்ப்படிந்து அவர் அந்த நீதியின் காரியத்தையும் செய்ய அவர் முயற்சித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேடுவதும் நீதியை தேடுவதும் என்பது லேசான காரியமும் இல்லை. அது லேஸ் இல்லை, நமக்கு லேசான காரியமாக அது இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப பிஸி. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது, முதல்ல சொன்ன சில காரியங்கள், சபைக்கு வாரது, ஆண்டவரை தேடுறது, உபவாச ஜெபத்துக்கு வாரது, பைபிள் ஸ்டடிக்கு வாரது, பென்ஸ்டே பிரேயருக்கு வாரது, இது எல்லாமே தேவனுடைய காரியங்கள். காலையில் எழும்பி ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வீட்டில் ஆராதிக்கிறது, ஃபேமிலியாக சேர்ந்து ஜெபிக்கிறது, இது தேவனுடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வது எல்லாமே லேசான காரியமாக இருக்குது. இல்லை ஏன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். எந்த காரியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கோம்னா கர்த்தருடைய காரியத்தில் இல்லை, சொந்த காரியத்தில் பிஸியாக இருக்கிறோம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு. ஆனா கர்த்தரோ இந்த காரியத்துக்குள்ளதான் நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எது கஷ்டமா இருக்கோ அதை நீங்க செய்யுங்க, அங்கதான் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் கண்டு கொள்றது? என் லைஃப்ல நான் வந்து முதலாவது இடத்தை அப்படி இல்லாட்டி என் லைஃப்ல நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை தேடுறேன் நான் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டு கொள்ளலாம்? எப்படி கண்டு கொள்ளலாம்னா, நீங்க பாருங்க, யாராவது சொல்லி இருக்கிறாங்களா, இல்லாட்டி நீங்களாவது எப்பயாவது சொல்லியிருக்கிறீங்களா, பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போக முடியல பாஸ்டர். ஏன் போல இரவெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தனா, மிச்ச நேரம் ஜெபிச்சனா, பைபிள் பாஸ்டர் அப்படியே துதிச்சுக்கிட்டே இருந்தனா, காலையில் ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு, அப்படியே மறந்துட்டேன்ப்பா, அப்படியே தூக்கம் போயிட்டு பாஸ்டர், அதனால காலையில் வேலைக்கு போக முடியும். எப்பயா சொல்லியிருக்கோமா பாஸ்டர் சமைக்கவே கிடைக்குது, ஹஸ்பண்ட் வேற வேலை முடிஞ்சு, என்னம்மா என்ன சமைச்சிருக்கீங்க? ஐயோ சமைக்க கிடைக்கலங்க. ஏன்? ஐயோ நான் பாரப்பட்டு தேசத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேனா, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தேனா, நம் வாழ்க்கையில் இருக்கிற இந்த எல்லா கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க ஒன்று ஜெபிச்சுட்டு இருந்தேனா, அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் மூழ்கி அப்படியே போயிட்டேம்மா.
அதனால எனக்கு ஜெபிக்கவே முடியாம சொல்லியிருக்கமா? சொன்ன பரிசுத்தவான்கள் இருக்கீங்களா யாராவது? கொஞ்ச நாளா ஜிம்முக்கு போகவே முடியுதில்லை, கொஞ்ச நாளா சோஷியல் மீடியா போகவே முடியுதில்லை, யூனிவர்சிட்டி கூட மிஸ் ஆகுது. ஏன் இல்லை, இந்த ஜெபத்தில் மூழ்கி அப்படியே அந்த டைம் போகிறதே புரிய மாட்டேங்குது. சொல்லியிருக்கோமா? இல்லையே. அதெல்லாம் அப்படி நடக்கணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த அளவுக்கு மற்ற எல்லா காரியத்தையும் செய்வோம், பார்த்து பார்த்து செய்வோம், எல்லாம் சரியாக பேலன்ஸ் பண்ணி செய்வோம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை மட்டும் நம்ம விட்டுருவோம். ஆனால் இதை எப்படியே ரிவர்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். ஜெபிக்க முடியல, காலையில் வேலை போயிருந்துச்சு, ஜெபிக்க முடியல ஏன்னா டைம் இல்லை. ஆனால் டைம் நிறையா இருக்குது, டைம் நிறையா இருக்குது. பைபிள் படிச்சிங்கம்மா? இல்லை, படிக்க டைமே கிடைக்கிது இல்லை. அப்படியே அந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்து அதில் போய் பாருங்க, இருக்கும் ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காட்டும் அந்த ஜெபிக்க முடியாமல் போன டைமுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி, அந்த பைபிள் வாசிக்க முடியாமல் போன டைம் எல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் டைம் காட்டும். உண்மை தானே? ஸ்க்ரீன் டைம் காட்டும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, எங்கே போனாலும் ஒருக்கா. இந்த பலகீனம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. கர்த்தர் இதெல்லாம் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா 2026 அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டவளுக்கு இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை அவர் வெளிப்படுத்த இருக்கிறார். ஆமென். நான் பிஸ்னஸ் செஞ்சுட்டே இருக்கேன் பாஸ்டர், என் பிஸ்னஸ் வளருதே இல்லை. எப்படி வளரும்? அந்த பிஸ்னஸை எப்படி செய்யணும்னு ஆண்டவர்கிட்டலையா கேட்கணும். நமக்கு இஷ்டப்பட்டபடி லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறது இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் போயிட்டு, அப்பா உங்கள் சமூகத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி விடிய காலையிலே அவருடைய முகத்தை ஒரு 5 மணிக்கு இருந்து ஜெபித்து கேட்டால் அவர் சொல்லுவார், மகனே இதை செய், இன்னைக்கு உனக்கு நான் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறேன், இங்கே போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இப்படி செய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவர் நமக்கு வழிகளை காண்பித்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது யாரெல்லாம் இந்த வசனத்தை அப்படியே உள்ளே எடுத்து இந்த வசனத்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களோ இது அப்படியே நடக்கும். இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியம் ஒரு நார்மல் ஸ்பீடில் அல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பீடில் அல்லது ஒரு நினைக்க முடியாத ஒரு வேகத்தில் சில காரியங்களை உங்கள் லைஃபுக்கு ஆண்டவர் பெற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். சிலவங்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் இலகுவாக ஒரு சீக்கிரமாக அவர் பெற்றுத்தர்றதுக்கு வழிகளை வைத்து கொண்டிருக்கிறார். எப்போ நீங்கள் அவரண்டையில் கிட்டி சேர்றீங்களோ அப்போ அது நிச்சயம் நீங்கள் கண்டு கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற ஹல்லேலூயாவிலே விளங்குது எவ்வளோ நம்புறீங்கன்னு. ஹல்லேலூயா. நம்புங்க. ஒரு 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 அதிவேகத்தில் ஒரு சீக்கிரமாக கர்த்தர் உங்களுக்கென்று சில ஆசீர்வாதங்களை தந்து காரியங்களை செட்டில் பண்ண விரும்புகிறார். நீங்கள் எவ்வளவு அவர் அண்டையில் நெருங்குறீங்களோ அவ்வளவு அந்த பிளெஸிங்கை உங்கள் அண்டையில் நீங்கள் சீக்கிரமாக சேர்த்து கொள்ள போறீங்க. 5 பேர் ஆமென், ஆமென். மோகேஜ், ஒரு வீட்டுக்கு மோகேஜ் கட்டுறதுக்குன்னு சொல்லி போனால் அது ஒரு 30 இயர்ஸ்க்கு போட்டுருவாங்க. 30 இயர்ஸ் தான் கட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக $3,000 $4,000 படி 5 வருஷம் 30 வருஷம் கட்டி தான் அந்த மோகேஜ் முடியும்னு சொல்லி இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தர் அண்டையில் நெருங்க நினையாத கதவுகளை ஆண்டவர் திறப்பார். 30 வருஷம்லாம் தேவையில்லை, அதுக்கு முன்பே ஆண்டவர் எல்லாவற்றையும் கட்டி முடிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கார் லோன் எடுத்திருப்பீங்க, 5 இயர்ஸ் ஆகும். மாதம் $300-400 $500-600 கட்டித்தான் 5 இயர்ஸ் கட்டித்தான் முடிக்கணுன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவன் நெருங்க, தேவன் புதிய வாசல்களை திறப்பார். ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், நெய்யாய் பொழிய செய்வார், ஓவர்ஃப்ளோ பண்ணுற பிளெஸிங்கை கொடுப்பார். சீக்கிரம் எல்லாவற்றையும் செட்டில் பண்ணி வெளியில் வர தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் அது முடியும். ஆமென். இப்போ நான் சொல்கிறேன், என்ன தெரியும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நடக்கும்னு சொல்லி. வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. பேதுரு போகிறாரு, தன்னுடைய படகுல போயிட்டு வலையை போடுறாரு. அவருக்கு தெரியும் இந்த வலையை போட்டால் மீன் வரும், இந்த மீனை தூக்கி இந்த படகுல போடுறதுக்கு போதும். சரியா? படகுல போயிட்டு வலையை போட்டார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலையாட்கள், கூலி ஆட்களையும் மற்றவர் சகோதரர்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அன்றைக்கு இயேசு அங்கே வந்தபோது இயேசு சொல்லி இவர் படகுலேருந்து வலையை வீசுறாரு.
சரியா, இந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் முழு நாளும் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இயேசு வந்து சொல்றாரு, வலைய வீசுப்பா அப்படின்னு சொல்லி. இயேசு வீசின போதும் அவருடைய மனதில் அவருக்கு வளமையாக கிடைக்கிற அளவு கிடைக்கும், வளமையாக கிடைக்கிற மாதிரி ஓகே கிடைக்கும் தான் போடுறாரு. ஆனால் அன்றைக்கு வலைகள் கிளியத்தக்கதா வார்த்தை சொல்லுது. ஆமாம். இப்போ வளமையாக அவருக்கு கிடைக்கிற ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பார். இன்றைக்கி போட்டால் இந்த வர்ற ஃபிஷ்ஷில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், $5,000 கிடைக்கும். ஓகே, இதில் இந்த 2 கூலியாக்களுக்கு இவ்வளோ கொடுத்தாச்சு, என்னை வீட்டில் இந்த பில்லெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் கட்டி முடிக்க ரைட், ஓகே சரியாக 5,000 டன் ஓவர். திரும்ப நாளைக்கு வீட்டு திரும்ப உழைச்சிக்குவோம். அப்படி தான் அவருடைய நினைப்பு. ஏன்னா அப்படி தான் அவர் இவ்வளோ நாள் பழகிருக்கிறாரு. ஆனால் அன்றைக்கு இயேசு வந்து வலைகளை போட சொன்ன பொழுது வலைகளை போட்ட போது ஓவர்ஃப்ளோ பண்ணிச்சு. ஆமேன், ஆமேன். வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு மீன் வந்துச்சு. ஆமேன். மற்ற படகுகள் வந்து உதவி செய்கிற அளவுக்கு அவருக்கு வந்துச்சு. ஆமேன். இப்போ பேதுரு எப்படி பண்ணியிருப்பாருன்னா, நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் இவருக்கு கட்டுறதுக்கு ஒரு அரியர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இன்னொரு 3 மாதமா இல்லாட்டி ஒரு 5 மாதத்தில் கட்டி முடிக்கிற இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பேதுருக்கு கிடைச்ச காசில் அது ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருப்பாரு. புரியுதா நான் சொல்கிறது? ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருப்பாரு. ஒரு வருஷத்துக்குரியதே அவருக்கு அன்றைக்கி கிடைச்சிருக்கும். ஆமேன். கர்த்தர் சொல்கிறார், இதை நான் உங்கள் லைஃப்பில் செய்வேன். ஆமேன். இதை நான் உங்களுக்கு தருவேன். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு நன்மையினால், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் நான் யாரை நிரப்புவேன் என்று சொன்னால், முதலாவது யார் நீதியை தேடுகிறார்களோ, முதலாவது யார் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இவை எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆகவே தேவனை தேடுவது அப்படின்றது, தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பதுன்றது, நம்முடைய எல்லாவற்றிலுமே தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறது. ஓகே, நம்முடைய டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்காக இருக்கலாம், அது கூட நான் ஆண்டவரை நம்பி கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிறத அல்ல, கர்த்தருடைய கருத்தை நம்புகிறேன். ஆமென். என்கிட்ட இருக்கிறது. இப்போ நான் வந்து ஐயோ நான் இதை எப்படி இந்த டைட்ஸை கொடுக்குறது, எப்படி இதை நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தா என்கிட்ட இவ்வளவு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் கர்த்தரை அல்ல, என் கையில் இருக்கிறத நம்புகிறேன். ஆமென். ஏன் என்னால் கொடுக்க முடியுதில்லை அப்படின்னு சொன்னால், ஐயோ என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சந்திப்பார், என் வார்த்தை பாடினாலும் என் தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லி பாடினாலும் எனக்கு முடியுதில்லை. ஏன்னா வந்து எனக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை போதாது. இல்லை, நான் கர்த்தரை நம்புகிறவனா என்ன செய்யணும்னு சொன்னால், நான் அவருடைய பங்கு அவருக்கு கொடுத்து அவர் என்னுடையதை பார்த்து கொள்வார் என்ற இடத்துக்கு நான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியானதை செய்யணும், அவருடைய ராஜ்யத்தை நான் தேடணும். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் அந்த விதவை பெண் கிட்ட போயிட்டு சொல்றாரு, எனக்கு முதல்ல நீ ஒரு அப்பத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன. அவர் சொல்றா, என்கிட்ட ஒரு கொஞ்சம் மாவும் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, இதுல ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம். அப்போ அவரோட நம்பிக்கை என்னன்னா, இவ்வளவுதான் இருக்கு, இதோட என் லைஃப் முடிய போகுது, இவ்வளவுதான், இது எங்களுக்கு தான் போதும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். அவர் சொல்றாரு, இல்லை அதை எனக்கு நீ கொண்டு வந்து தாவணும். அவன் என்ன செய்யறா, தன்னிடத்தில் உள்ளதை அப்படியே தேவனுடைய மனுஷனுக்கு அவள் கொடுக்க தயாராகிறா. அவள் கொடுத்தது அவளுக்கு வீணாய் போகவில்லை. ஆமென். அவள் கொடுத்தது நிமித்தம் அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா அவள் கொடுக்கக்குள்ள என்ன நம்ம நினைக்கிறான்டா, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், என்னையும் என் பிள்ளைய ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நான் கர்த்தருக்கு விதைக்கிறேன், என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அந்த இடத்துக்கு அவள் வர்றா, மிச்சத்தை ஆண்டவர் அவள் வாழ்க்கையை செய்கிறார். யாவரும் எழுந்திருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிங்க, தேவனுடைய நீதியை தேட ஆரம்பிங்க, மிகுதியான எல்லாம் உங்களுக்கு கூடுதலாய் கொண்டு வந்து கொடுக்கப்படும். அப்படியே ஜெப சிந்தையில் இருங்க. நான் சொல்றது நல்லா இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. சகை என்று ஒரு மனிதன் இருந்தான். இயேசு வருகிறார் என்று தெரிந்து அது இயேசுவை பார்க்க வாஞ்சித்தான். வேதம் சொல்கிறது, ஒரு குள்ளனான மனிதன். அந்த பட்டணத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. என்னால் அதிகமாய் வரி வசூலித்ததை படினால், மக்களிடத்தில் அநியாயமாய் வரி வசூலித்ததின் படினால் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க, தள்ளினாங்க, ஒதுக்குனாங்க. தள்ளப்பட்ட மனிதன், குள்ளமான மனிதன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும். அவன் எவ்வளவு மனுஷங்களை பார்த்துட்டான், பணத்தை பார்த்துட்டான், வசதியை பார்த்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான். யார் இந்த இயேசு? இவரை நான் பார்க்கட்டும், இவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர் ஒருக்கா பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை பார்ப்பதுக்கு அவன் நினைத்த போது, நல்லா கேட்டுக்கோங்க, கண்களை மூடி அங்கும் இங்கும் பார்க்காம கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவன் இயேசுவை பார்க்கணும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த போது
இயேசுவை பார்க்கிறதுக்கு அவனுக்கு கூடாமல் இருந்தது. காரணம், இயேசுவை சுற்றி அநேக மக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேர், ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை சுற்றி நடந்து கொண்டே இருந்தது. இப்ப இயேசுவை பார்க்கிறது கடினம். அப்ப அவன் ஒரு காரியத்தை செய்தான். காட்டுத்தீ மரத்தில் ஏற வேண்டி வந்துச்சு. ஒரு குள்ளமான மனிதனால் மரம் ஏறுவது கடினம். ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் ஏறினான். நிச்சயமா சுற்றி இருந்தவங்க கேலி செய்திருப்பார்கள், பரியாசம் செய்திருப்பார்கள். ஆனாலும் அவன் எப்படியோ நான் ஏறணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்ட அந்த மரத்தின் மேலே ஏறினான். ஏறின போது அவன் கண்கள் இயேசுவை கண்டது. பிரயாசப்பட்டான், கஷ்டப்பட்டு ஏறினான். அவன் கண்கள் இயேசுவை கண்டது. இயேசு அப்படியே நடந்து வந்தார். இயேசு அப்படியே நடந்து வந்தார். வழியோரமாய் வந்த இயேசு அந்த மரத்தண்டிலே வந்து நின்றார். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு அவ்விதமாய் ஒவ்வொரு இடங்களிலே இயேசுவை பார்க்க வாஞ்சித்திருப்பார்கள் அநேகர். ஆனால் அன்றைக்கு சகைவுக்கு இயேசுவின் கண்களிலே தயவு கிடைத்தது. சகைவு தன்னுடைய இயலாமையிலே, தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே நான் எப்படியாவது அவரை பார்க்கணும்னு ஓடி வந்தான். நான் முதல்ல சொன்னது போல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதும் நீதியை தேடுவதும் செய்வதும் கடினமா இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு காரியங்களை நீங்க பிஸியா இருக்கலாம். உங்களை ஆண்டவருடைய காரியத்தை தேட விடாதபடி அநேக காரியங்கள் பின்பதாக இழுக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் தாண்டி இல்லை, நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு படி எடுத்து நீங்க முன்னால வரும்போது, நான் அதிகாலையில ஜெபிக்க போறேன், நான் காலையில அவர் சத்தத்தை கேட்டுட்டு தான் நான் யாரு கூடயும் பேசுவேன். என் கண்கள் காலையில் அவருடைய வார்த்தையை பார்த்ததன் பின்பு, அந்த வார்த்தை என்னோடு பேசினதன் பின்பு தான் என்னுடைய போனுக்குள்ள நான் போவேன், என்னுடைய மற்ற காரியங்களுக்குள்ள நான் போவேன். இவ்வளவு நாள் நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் சொல்றேன், நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்து செய்து பாருங்க. நீங்க அவர் அண்டையில 2 அடி நெருங்குங்க, அவர் உங்க அண்டையில ரொம்ப நெருங்கி வர்றதை உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க அவர் அண்டையில நெருங்கி பாருங்க, அவர் உங்க அண்டையில ரொம்ப நெருக்கமா இருப்பதை நீங்க காண்பீங்க. அவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்க அதிகமா காண்பீங்க. நான் இதோட முடிக்க விருப்பம் இல்லை, இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். இயேசு சொல்றார், சகைவே நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. உடனடியாக சகைவு வீட்டை திறந்து இயேசுவை உள்ளே வரவேற்கிறார். அங்க ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. இயேசு உள்ள பிரவேசித்த பின்பு சகைவுக்குள்ள இவ்வளவு நாள் பணம் சேர்க்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. அதனாலதான் வரி வசூலிக்கும் பொழுது அவன் அதிகமா வரி வசூலிச்சான், ஜனங்கள் கிட்ட அநியாயமா வரி வசூலிச்சான். காரணம், அவனுக்கு பணத்தின் மேல ஆசை. நான் பணம் சேர்க்கணும்னு சொல்லி அதிகமா சேர்த்து வச்சிருந்தான். ஆனா அன்றைக்கு இயேசு உள்ள போனார். வார்த்தை எடுத்து வாசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இயேசு எதையுமே பேசினாருன்னு இல்லை, இயேசு அவருடைய வீட்டுக்குள்ள போனாரு. உடனடியா சகையை என்ன செய்தார்னா, அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து யாருக்கிட்ட எல்லாம் அவர் அநியாயமா வசூலித்திருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் நாளத்தனையாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பேர் பேச சொல்றது, இயேசுட்ட வாங்க பணம் கிடைக்கும், இயேசுட்ட வாங்க பணம் கிடைக்கும்னு சொல்லி. இல்ல, இவருக்கு பணம் இருந்துச்சுங்க, ஆனா இவருக்கு என்ன இருக்கலன்னா நிம்மதி இருக்கல்ல, இவருக்கு சந்தோஷம் இருக்கல்ல. இவர் என்ன பண்ணாருன்னா நாளத்தனையா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பணத்தை எடுத்து நாளத்தனையா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்குது. ஆமென். ஏன்னா உலக காரியத்தினால முதல்ல அவர் தன்னை திருப்திப்படுத்த பார்த்தாரு, அவருக்கு திருப்தி கிடைக்கல. ஆனா இயேசு உள்ள வந்தோடனே இந்த உலக காரியத்தை எல்லாம் தூக்கி வெளியில போட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலக காரியம் எதையெல்லாம் கஷ்டப்பட்டு பேரை கெடுத்து எதையெல்லாம் சேர்த்தாரோ, இப்போ இது எல்லாமே மீனிங்லெஸ் திங்ஸ், இதெல்லாம் அர்த்தமே இல்லை. இதெல்லாம் இருந்ததுக்கு என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கல்ல, சந்தோஷம் இருக்கல்ல, எனக்கு விடுதலை இருக்கல்ல, நிம்மதி இருக்கல்ல, இதெல்லாம் நான் கொடுத்து நான் கர்த்தருக்காக வாழ போறேன்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு? எதையெல்லாம் பெற்றாரோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்தாரு. ஏண்டா இயேசு உள்ள வந்த போது அங்க ஒரு சமாதானம் வந்ததை கண்டாரு, அங்க ஒரு சந்தோஷம் வந்ததை கண்டாரு. இயேசு இவர் செய்த காரியத்தை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது. எனக்கு பிரியமான சகோதரனுடைய சகோதரியே, இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு பின்பதாக ஓடி ஓடி களைத்து போயிருக்கலாம். இதை நான் செய்திடணும், அதை நான் செய்திடணும், அதை நான் பெற்றணும், இதை நான் பெற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க களைத்து போய் நிற்கலாம். ஒரு மன உளைச்சல்ல நீங்க இருக்கலாம். நான் இல்லை, நான் இனி இயேசுவை தேட போறேன்னு பாருங்க.
ஐயோ எனக்கு இன்னும் பிஆர் கிடைக்கலையே, இன்னும் வீசா சரி வரலையே, இன்னும் எனக்கு ஒரு வீடு கட்டலாமல் இருக்கே, வீடு வாங்கலாமல் இருக்கே, இன்னும் எனக்கு ஒரு பார்ட்னர், ஒரு லைஃப் பார்ட்னர் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டு போட்டுட்டு நான் இயேசு வண்டையில் நெருங்க போகிறேன்னு சொல்லி நெருங்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் அவர் தருவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அதினதின் காலத்தில் தருவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவரை தேடுங்க, அவர் மேல கண்களை வைங்க, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார், நெய்யாய் பொழிய பண்ணுவார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேட போறேன். Righteous life before God.